அம்மா, உலகத்துக்கெல்லாம் சக்தி வாய்ந்த மலை அண்ணாமலை. அப்பேற்பட்ட மலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலை சரிவால் பெரிய சங்கடத்தை உருவாக்கி உள்ளது. சேதாரமாகிவிட்டது. மலைக்கு உண்மைத்தன்மை இல்லை, ஒழுக்கத்தன்மை இல்லை. எல்லாமே பணத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அளவுக்கு மீறி பணம் 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 பணம். பக்தி என்பது குறைஞ்சி போச்சு. காசு கொடுத்தா உடனே தரிசனம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ செல்வாக்கு உள்ளவனுக்கு செல்வாக்கு கோயில், செல்வாக்கு இல்லாதவனுக்கு இடம் கிடையாது. அதனால்தான் பத்ரகாளி அம்மன் கிட்ட மட்டும் சர்வநாசம் பண்ணிடுவான். அம்மனுடைய அருளை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நான் ஃபஸ்ட்டு பூஜை அம்பாளுக்கு பண்ணிட்டு தான் இப்போ சிவனுக்கு போவேன். எனக்கு உலகத்தில் அம்மா தாங்க முதல் தெய்வம். பாருங்க, உலகத்தில் தாயை விட உலகத்தில் எது சிறந்த இடம் இல்லைங்க. எங்கள் அம்மாவை இருந்தனால தானே நான் பிறந்தேன். எங்கள் அம்மா வயிற்றுல தானே நான் பிரசவமானேன். அப்போ அம்மாவுக்கு எவ்வளோ பாக்கியம், பத்ரகாளிக்கு எவ்வளோ பாக்கியம். இதை புரிஞ்சுக்கணும். இந்த டிவியில் விளம்பரம், பேப்பர், பட்டிமன்றம் பண்ணி 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 கோடிக்கணக்கான கூட்டத்தை இழுத்துட்டாங்க. ஒரு நாள் பேரழிவை சந்திக்கும். லட்சக்கணக்கான உயிர் போகும். இதை விளையாட்டுத்தனமாக இருந்துன்னு இருக்காங்க. இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு வேடிக்கை. எவ்வளவு கூட்டம் கூடுறீங்களோ அவ்வளோ அழிவு நோக்கி இருக்குதுன்னு அர்த்தம். தரிசனம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? ஃப்ரீயாக போனாங்க, ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தானே ஜெயில் கம்பி மாதிரி போட்டு விட்டீங்களே எல்லா பெரிய கோயில்லையும். ஒருத்தனும் கம்பிக்குள்ளே அடைச்சி விட்டீங்களே. இதுதானா பக்தி? இதுதானா ஆன்மீகம்? இதுதானா மக்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை? உங்களை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவனை விட மாட்டாள். எழுதிக்கங்க. பத்ரகாளி வம்சத்தோட தூக்குவா, குடும்பத்தோட. எவ்வளவு துட்டு எத்தனை அத்தனையும் பொசிக்கிடுவா. எல்லாம் விவிஐபி உள்ளவனுக்கு கோயிலில் தரிசனம். உண்மையான சித்தர்கள் சாமிகள் உள்ள விடுறதில்லை. என்ன நாடு இது? இதான் இந்திய ஆன்மீக நாடா? புண்ணிய நாடா? தெய்வீக நாடகா? ஒரு சிவன் பக்தனுக்கு, உண்மையானவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை. ஒரு சக்தி பக்தனுக்கு உண்மையான இடம் இல்லை. கோடி கோடி செல்வம் உள்ளவனுக்கும் செல்வாக்கு உள்ளவனுக்கும் தானே சரிதானமாக போயிடுச்சு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அண்ணாமலையார் அழியும் அப்படின்னார். உகனபச்சுவார் அழிய நாவத்தான் இருக்கின்றார். அழியும் அழியா அண்ணாமலை. அந்த சொல் 2026 நடந்தே தீரும். உலகம் பேர் அழிவை சந்திக்கும். இந்தியா பேர் அழிவை சந்திக்கும். தமிழகம் பேர் அழிவை சந்திக்கும். 2026 8 சனியினுடைய ஆதிக்கம். தப்பிக்கவே முடியாது. வினை வினைத்தவன் வினை அறுத்தே தீரணும். அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். கடவுளுடைய பணத்தை புடுங்கி தரிசனத்தை காட்டுவது என்பது ஒரு கடவுளுக்கே பொருந்தாத செயல். இப்போ பஞ்சமுக தீபார்த்தனை நடக்குது. அம்மா என்னம்மா, எல்லாம் செல்வாக்குள்ளவனே கோயிலுக்கு போகிறான். ஒரு சித்தர் போக முடியல, ஒரு சாமிகள் போக முடியல. ஒரு 10,000 கோடி வச்சுக்கிற மடாதிபதிக்கு முதல் மரியாதை. ஒரு சித்தர் ஞானிகளுக்கெல்லாம் இந்த ஏசி கண்ணு தெரியலையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கல்புர ஜோதி சாட்சாய்
நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ? ஒரு அடியானுக்கு நீங்கள் சிரமம் கொடுத்து விட்டால் வம்சம் அழிஞ்சிடும் சார். அது யாராக இருந்தாலும்